காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது அதையும் வந்து கண்டினியூ பண்ணாரு. ஏன் இதை கூட விட்டுருங்க. அம்மா ஹோட்டல் இவங்க காலத்துல எப்படி இருந்தது திமுக ஆட்சியில? அந்த அம்மா எடுத்துட்டு வந்த உணவு எவ்வளவு அருமையா எடுத்துன்னு வந்தாங்க. கடந்த 10 வருஷமாவே சரியா இல்லைன்னா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, ஏழைங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமா? 5 பேர் சாப்பிட்டா இன்னைக்கு 1000 ரூபாய் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 பேருக்கு 1000 ரூபாய் ஆகும். அம்மா ஹோட்டல்ல வெறும் 5 ரூபாயில 5 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஹோட்டல்ல இவர் ஆட்சிக்கு வந்தவொடனே ஜோசப் விஜய் அம்மா ஹோட்டல் என்ன நல்லா இருந்ததோ அந்த திட்டத்தை அப்படியே அதை காட்டிலும் இன்னும் அதிகமா நல்ல பொருளா கொடுன்னு சொல்லி வந்திருக்கிற முதலமைச்சர் சொல்லிடுறாங்க. எவ்வளவு பேர் விஷயம் அவர்கிட்ட யூகவே கிடையாது. அம்மா பேரே இருக்கட்டும், அம்மா உணவகத்துல யாருக்குமே எந்த குறையும் கூட, என்ன தேவையோ நீங்க சொல்லுங்க, அதை நாங்க செஞ்சு தரோம். கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரே வாரம் தான், எல்லாமே ஒரு வாரம் தான். அரசியல்லாம் வந்து விஜய்க்கு தெரியலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தான் அரசியலே தெரியல. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். அரசியல் வந்து விஜய் கிட்ட இவங்க கத்துக்கணும். நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், எது தேவை எது தேவையில்லைன்றத விஜய் கிட்ட தான் இவங்க கத்துக்க வேண்டியது இருக்கிறத தவிர இவங்க கிட்ட எல்லாம் அவர் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு நாலேஜ் பக்காவா இருக்கு.